பிக் பாஸ் ஹாப்பி மார்னிங் அப்படிங்கிற ஹிந்தி பிக் பாஸ் நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த சீசன்ல ஸ்ருதிகா வந்து அந்த ஹிந்தி பிக் பாஸ்ல பயங்கரமா கலக்கிருப்பாங்க. ஆனா அந்த ஹிந்தி பிக் பாஸ்க்கு அப்புறம் இவங்க யாராவது படங்கள் நடிக்கிறாங்களா, இவங்க எப்படிலாம் இப்ப இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கியூரியஸா இருந்து நான் பல பேரை சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல இன்னும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு சிலது இன்னும் உங்களை ஷாக் ஆகும். உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ருதிகா தான். ஹிந்தி பிக் பாஸ்ல சூப்பரா போய் கலக்குனாங்க. பட் இப்போ வந்து அவங்களோட ஸ்கின் கேர் கம்பெனியை வந்து இன்னும் பெருசாக்கி இப்போ நல்லா வளர்ந்துட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்கின் கேருக்கு ஒரு செம்ம ப்ரமோஷன் இருக்கு. ஏன்னா இவங்க நார்த் இந்தியாவிலும் ஃபேமஸ், சவுத் இந்தியாலும் ஃபேமஸ். ஸோ எல்லா இடத்துல இருந்து உங்களோட ப்ராடக்டை வாங்குறாங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சஹத்தும் ஸ்ருதிகாவும் இப்போ வரைக்கும் ஒன்னா தான் இருக்காங்க. ஸோ இவங்க பல கோவில்களுக்கு போய் விசிட் பண்றாங்க. என்னதான் ஹிந்தி பிக் பாஸ்ல பெருமளவுல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்க முடியலனாலும் ஒன்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கிறாங்க. ஆலு பராட்டா, பனீர் டிக்கா மசாலா, கிச்சடி. அடுத்து நம்ம பார்க்க போறது ஈஷா. ஹிந்தி பிக் பாஸ்லயே ரொம்ப ஒரு நொட்டோரியஸான கேரக்டர். அவினாஷோட இருந்து உன்னோட டேலண்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. எப்படி பார்வதிக்கு அமிர்தனோட இருந்து நாசமா போச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா புதுசா இருக்கிற நாகினி சீரியல்ல வந்து நடிக்க போறாங்க. கூடிய சீக்கிரத்தில் தமிழ்ல வந்து டப் ஆகும். ஆனா இவங்க அதுல மெயின் கேரக்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த சிவானி ஸ்ரேயா அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்ரேயாங்கிற மாதிரி கேரக்டருக்கு இவங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஈஷா படத்துல நடிக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் மறுபடியும் சீரியல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுலயும் மெயின் ரோல் இல்லாம சைடு ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ நாகினி சீரியல் வரும்போது கண்டிப்பா அந்த தமிழ் டப் பாப்பீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அந்த சீசனோட வின்னர் கரண்வீர் மெஹரா. இவரு வின்னிங்க்கு தகுதியே இல்லை அப்படின்னு பல விமர்சனம் வந்துச்சு. சரி, இப்ப அவர் என்னதான் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா புது படங்கள்ல வந்து நடிச்சுட்டு வராரு. பட் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் வெளியே வந்து வரல. சமீபத்துல இவர் சுஷாந்த் சிங்கோட இருந்த போட்டோஸ்ல வெளியே வந்தப்ப என்ன ஒரு மாதிரி இருக்கு, இவங்க ஒருவேளை அப்படியான்னு வந்து ஒரு சில பேர் கேவலமாவும் பேசினாங்க. ஆனா இதையும் தாண்டி கரண் வந்து அது பெருசா கண்டுக்கிறதே இல்லை. அங்க முக்கியமா இருந்தது பாத்தீங்கன்னா கரணும் சும்மு தான் வந்து பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வெளியே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கண்டினியூவே பண்ண மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். அதே தான் நடந்திருக்கு. சும் அவங்க மாடல் வாழ்க்கையில அப்படியே போயிட்டாங்க. இவரும் படங்கள் வாழ்க்கைன்னு அப்படியே போயாச்சு. இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா கிடையாது. ஸோ சும் பத்தி பேசும்போது இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க, இன்னும் யாரு கூடயாவது கனெக்ஷன்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ருதிகாவோட பெருசா கனெக்ஷன் இல்லைன்னாலும் ஷில்பாவோட, திக்விஜய் ராத்தி இவங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்படியே மிட் வீக்ல வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா சேர்ந்தாங்களே. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஸ்ருதிகா ஏன் இவங்களோட இல்ல அப்படின்னு தெரியுது. ஏன்னா பிக் பாஸ்ல சகத்தோட பெருசா பேச மாட்டாங்க, வெளியே வந்தா சகத்தோட இருக்கிறாங்க. ஸ்ருதிகா இல்லாம நான் வந்து செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஸ்ருதிகாவை கண்டுக்க கூட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரை பார்க்க போறோம்னா ரஜத், பெரிய சண்டைக்காரரு. இவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட ஜிம் வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருக்காரு. சமீபத்துல இவருக்கும் இன்னொரு பிக் பாஸ் சக போட்டியாளருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை ஆன் இன்டர்வியூல நடந்துச்சு. அதன் பிறகு ரஜத்தை பெருசா எதுலயுமே ஆன்லைன்ல ரெக்கமெண்டே பண்ணல. ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெளிவா யாருக்குமே தெரியாது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபைனலா விவியன் அண்ட் ஷில்பா. ஸோ விவியனை பொறுத்த வரைக்கும் அவங்க சீரியல்ல பிஸியா தான் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு. மாடல் ஷூட்ஸும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அதே மாதிரி ஈஷாவோட பல லாஃப்டர் செஃப் அப்படிங்கிற இன்னொரு ஷோல போய் கலந்துகிட்டு இருக்காரு. அதாவது குக்கு வித் கோமாளி மாதிரி. இப்போ ஷில்பா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க படங்கள்ல நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி படங்கள்ல ஒரு நல்ல ரோலும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடந்த ஹிந்தி பிக் பாஸ் கூட ஒரு எபிசோட்ல போய் கலந்துட்டு வந்தாங்க. அங்கேயும் போய் ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ நான் சொன்ன இந்த ஹிந்தி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் கண்டிப்பா உங்க பேர் ஞாபகம் இல்லைனாலும் உங்க முகம் ஞாபகம் இருந்திருக்கும்ல. ஸோ என்னையும் ஞாபகம் இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க ரெட் டேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேன் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பிரச்சனையால ரெட் டேப் தமிழ் வந்து ஓல்டு காணாம போயாச்சு. ஸோ நியூவா நாங்க ஆரம்பிச்சு மறுபடியும் அதே டிசம்பர்ல 25K சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்துட்டோம். ஸோ அன்னைக்கு ஆர்வமா என்னோட கண்டென்ட் பிடிக்குதுன்னு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு இப்பவும் வேணும். இதுக்கப்புறம் வர பல தமிழ் பிக் பாஸ் இதையும் தாண்டி ஹிந்தியில அதுவும் பொதுவாகவே பாலிவுட்ல நடக்கிற நிறைய கான்ட்ரவர்சியா நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஹிந்தி அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்துல அந்த சினிமாவோ இல்லை அங்க இருந்ததோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்காக ஒரு குட்டி லைக்கும் போட்டுருங்க.